நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 3 பிளாட்ஃபார்ம் தாங்க இங்கே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுலேயே ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு. டார்மெண்ட்ரி ரூம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அப்புறம் வந்து வெயிட்டிங் ஹால், அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஐயப்ப பக்தர்களுக்கு தங்கக்கூடிய இடம் வந்து அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெயிட்டிங் ஹால், பே பண்ணி போனது, நார்மல் வெயிட்டிங் ஹால், பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டு, கிளார்க் ரூம் எல்லாமே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு அங்கே டீ காஃபி குடிக்கிற இடமும் இருக்குது. வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி, டிக்கெட் கவுண்ட்ரு, வெளியில் தங்குறதுக்கும், அதாவது அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெடி பண்ணி கூட அந்த ரூம் மாதிரி படுத்துக்கலாம். உங்களுக்கு விரிச்சு தான் நீங்கள் படுக்கணும், அந்த மாதிரி வசதிகளும் இருக்குது. வெளியில் போனால் உங்களுக்கு பஸ்ஸு பம்பாவுக்கு வந்து ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து வந்தீங்கன்னா பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டுக்கு வந்து இருக்குங்க. ஃபீமேல் மேலுக்கு தனித்தனியாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும், அங்கே டீ காஃபி வச்சுருக்காங்க, பிஸ்கட்டு எல்லாமே இருக்கும். அப்படியே நீங்கள் கிராஸ் ஆகினீங்கன்னா அங்கங்கே சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே அதை பக்தர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வழியாக நீங்கள் கீழே இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இதுலேயும் நீங்கள் போகலாம். இதை நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஸ்கேலேட்டர் பாயிண்ட் வரும். உங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை போகிற பிளாட்ஃபார்முங்க. அதிலே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு கிளார்க் ரூம் இருக்கும் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு. நீங்கள் உங்கள் திங்ஸ் எதுவும் வச்சுக்கணுன்னா அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து டோக்கன் போட்டு நீங்கள் எத்தனை நாள் கழிச்சினாலும் வந்து எடுத்துக்கலாம். கிளார்க் ரூம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு கிளார்க் ரூம் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஹால், நீங்கள் அந்த சேர்லேயும் நீங்கள் உட்காந்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெயிட்டிங் ஹால். ஆண்களுக்கு தனியாகவும் இருக்குது, பெண்களுக்கு தனியாகவும் இருக்குது. ரிட்டையரிங் ரூம், நீங்கள் ரூம் எதுவும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே போய் உங்கள் ரிசிப்ட்டை காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால். அப்படியே அடுத்து நகர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால். பெர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு ₹30 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒய்ஃபை, டிவி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. உள்ளே வேணாலும் நீங்கள் டீ காஃபி வந்து வாங்கி குடிச்சிக்கலாம். இப்படியே நீங்கள் மறுபடியும் கிராஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் அந்த பாதுகாப்பில் இருப்பாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு சின்ன கடை இருக்கும். அங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். அது கீழே ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் போகுங்க. அது வந்து சப்வேக்குள்ளே போகும். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி பார்த்தீங்கனாலும் தெரியும். ஒரு பக்கம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகும், அனதர் பக்கம் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். நீங்கள் இறங்குன உடனே உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம் போகிறது. திருப்பி அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெஜ் ஹோட்டல் வரும். அங்கே பக்தர்கள் வந்து வேணா எதுவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி போயிட்டு திருப்பி லெஃப்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே இப்படி தான் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். இங்கே இதெல்லாம் அன்ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேவும் இருக்கும். அந்த நீங்கள் இந்த மானிட்டர்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ பார்க்குறது ஹெல்ப் டெஸ்க்கு. ஹெல்ப் டெஸ்க்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த ரிட்டையரிங் ரூம் போகிற வழி இதாங்க. இதுலேயும் போகலாம், மேலேருந்து வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் ரிசர்வேஷன் கவுண்டர். நீங்கள் டிக்கெட் எதுவும் புக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரணுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது. அந்த எஸ்பிஐ ஏடிஎம்க்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் பிளாக்கு. இங்கே பார்த்தீங்க ஒரு போலீஸ் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்கே உங்களுக்கு போலீஸ்காரங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த டாக்ஸி ஸ்டாண்டு உங்களுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த இங்கேயும் ஒரு கிளார்க் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. கிளார்க் ரூமை தாண்டி போனீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு சின்ன மடம் மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பிளாக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க மடத்தில் வந்து இந்த பார்த்துட்ருக்கீங்களா, பக்தர்கள் வந்து ஓய்வு எடுக்கலாம். அது பக்தர்கள் அதிகமாக இருந்தால் ரொம்ப ஃபில்லாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே மறுபடியும் ஒரு மடம் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்களா, இது ரயில்வே ஸ்டேஷனில் மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களையும் சரி, மாத பூஜையிலையும் சரி, ஐயப்ப பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த இடம் இருக்குதுங்க. அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இதே மெயின் ரோடு. மெயின் ரோடுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. அது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 100 மீட்டரில் பக்தர்களுக்கு ப்ரைவேட்டாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வந்து இடம், ஓய்விடம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குங்க. இங்கேயே கடைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து வசதிகள் எல்லாம் இருக்குங்க. நான் சொல்கிற இடம் வந்து அந்த தெரியுது பாருங்கள். இது ஒரு ப்ரைவேட்டாக ஒரு அமைப்பு வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு தங்குவதற்காக ஷெல்டர் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த இடம். பார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டூ வீலரோ காரோ வந்தால். பட் கூட்டம் அதிகமாக இருந்தால் கிடைக்காது. இப்போது இதாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்தோடனே இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி போனோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி போகிறோம். பஸ் ஸ்டாண்டு இதான். இதுலேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி போகிறோம். இது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. செங்கனூர் பஸ் ஸ்டாண்டுன்றது கொஞ்சம் தூரங்க, ஒரு 800 மீட்டர் நடந்து போகணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்து போனீங்க அப்படின்னா
அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தோட விரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதுதான் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தோட விரி. இங்கேயும் பக்தர்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கலாம். தண்ணி வசதி எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு காமிச்சிட்டிங்க. அதாவது செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு. நம்மளும் ஏறி பம்பா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி போறாங்க. இங்கே பஸ்ஸு எப்பயுமே வந்து ஃபில்லாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் வர வர மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே செங்கனூர் அடுத்த பஸ் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா.